என்ன தலைவா, ரொனால்டோவை எல்லாம் இனிமேல் நம்பவே முடியாதா? அவர் காலம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னவங்க எல்லாம் இப்ப எங்க இருக்கீங்க? ஃபிஃபா வேர்ல்டு கப்ல போர்ச்சுகல் உஸ்பெகிஸ்தான் மேட்ச்ல நம்ம CR7 கிறிஸ்டியானோ ரொனால்டோ வேற லெவல்ல விளையாடிட்டாரு. முதல் மேட்ச் பத்தி பேசணும்னா போர்ச்சுகல் 5-0 கணக்குல உஸ்பெகிஸ்தானை வச்சு செஞ்சுட்டாங்க. ஆனா இது வெறும் வெற்றி கிடையாது, இது ஒரு வரலாற்று சாதனை. 6 வெவ்வேறு வேர்ல்டு கப் தொடர்கள்ல கோல் அடிச்ச முதல் ஆண் வீரர் இவர்தான். அந்த 30 வயசுக்கு மேல ஒரு ஃபுட்பாலருக்கு தேவையான எல்லா ஃபிட்னஸையும் அந்த கோல் அடிக்கிற அந்த பசியையும் இன்னும் அப்படியே வச்சிருக்காருன்னா பாத்துக்கோங்களேன். போர்ச்சுகல் டீமை பொறுத்த வரைக்கும் முதல் மேட்ச்ல காங்கோ கூட டிரா பண்ணப்போ எல்லாரும் அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ரொனால்டோ இனிமேல் வேணாங்க, போர்ச்சுகல் டீம் விக்க ஆயிடுச்சுன்னு சோசியல் மீடியாக்கள்ல ஏகப்பட்ட பேச்சு. ஆனா நேத்து அவங்க காட்டிய ஆட்டம் இருக்கே, நூனோ மெண்டிஸ், ரஃபேல் லியோன்னு எல்லாரும் செம்ம ஃபார்ம்ல இருந்தாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு கோல், உஸ்பெகிஸ்தான் பிளேயர் 1 கோல் போட்டாங்க. அதையும் சேர்த்தா 5-0. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒன்னு புரியுது, வேர்ல்டு கப்ல எந்த டீமையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே கூடாது. உஸ்பெகிஸ்தான் புது டீமா இருந்தாலும் அவங்க முயற்சி பண்ணாங்க. ஆனா போர்ச்சுகலோட அனுபவத்துக்கு முன்னாடி அவங்களால நிக்க முடியல. இப்போ அடுத்தடுத்து வரப்போற மேட்சுகள்ல என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு. இந்த வேர்ல்டு கப்ல போர்ச்சுகல் சாம்பியன் ஆவாங்களா, இல்ல வேறு ஏதாவது ஒரு டீம் சர்ப்ரைஸ் கொடுக்குமா? உங்களோட ஒப்பீனியன் என்ன? ரொனால்டோ இந்த வேர்ல்டு கப் மொத்தம் எத்தனை கோல் அடிப்பாருன்னு நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உலகக்கோப்பையின் அனைத்து போட்டிகளையும் ஒரு செகண்ட் கூட மிஸ் பண்ணாம பார்க்க ZEE5 ஆப்புடன் தொடர்ந்து இணைந்திருங்கள்.